ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஆன்லைன்ல 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்கல, நாங்க ஆஃப்லைன்ல 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கினாலும் பரவாயில்ல, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தா எங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ரிப்பீட்டடா கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த டிக்கெட் பத்தி நான் டீடைலா ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இதை பத்தி ஆஃப்லைன்ல வாங்கக்கூடிய ப்ரொசீஜர் தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது கூட டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கு ஒரு சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஆஃப்லைன் 300 ரூபாய் தரிசனம் அப்படின்னு சொல்றது. கீழ் திருப்பதியில அலிப்பிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நமக்கு ஸ்பெஷல் ஹோமம், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் அப்படிங்கிற ஒரு ஹோமம் டெய்லியுமே நடக்குது. இந்த ஹோமத்துல கலந்துக்கிறவங்களுக்கு டெய்லியும் திருமலையில மத்தியானம் 3 மணிக்கு 300 ரூபாய் தரிசனம் வழியா போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாம். இதுதான் ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய எல்லாருக்குமான 300 ரூபாய் தரிசன டிக்கெட். ஸோ இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். இது நேரடியா போயிட்டு எப்படி வாங்குறது, என்ன டைம் நீங்க அங்க இருக்கணும், இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிக்கெட் ஆன்லைன்லயுமே கிடைக்குது. ஜூலை மாசத்துக்கு 25ஆம் தேதி இன்னைக்கு வந்து காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன்ல எங்களால புக் பண்ண முடியல, சப்போஸ் எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்க இப்ப ஜூன் மாசம் நீங்க போறீங்க, இல்ல ஜூலைல கூட ஃபர்ஸ்ட் வீக்ல போறீங்க அப்படின்னாலும் தாராளமா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே 2 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணிக்கெல்லாமே டோக்கன் வந்து முடிஞ்சிருது. அதனால நம்ம கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கல, நைட்டே போயிட்டு இருந்தாலும் சரியான க்ரௌடா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சிரமப்படுறீங்கன்னா இந்த ஹோமம் டிக்கெட்டை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். ஆனா வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெயிட் பண்ணி ரஷ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து வாங்கிக்க கூடியதா தான் இருக்கும். ஓகே, இது எந்த இடத்துல கொடுக்குறாங்க, எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க, நீங்க என்ன டைம் அங்க இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹோமம் வந்து அலிப்பிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் வந்து உங்களுக்கு இந்த ஹோமம் வந்து அங்க இருக்க மண்டபம் மாதிரி ஒரு செட்டப்ல தான் வந்து நடக்குது. அதுக்கு நீங்க வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே வந்து காலையில வந்து ஒரு 6 மணி அந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள உங்களுக்கு இந்த டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஆன்லைன்ல 150 டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒரு 50 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க 100 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆவரேஜா நம்ம ஒரு 50 அப்படின்னு வச்சுக்கலாம். அன்னைக்கு யாராவது அவங்க ஹோமத்துக்கு வரல அப்படின்னா கூட ஆஃப்லைன்ல கொடுக்குறாங்க. ஸோ மினிமமா 50, மேக்சிமம் ஒரு 100க்குள்ள டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டோக்கன் 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள அங்க யாரு ஃபர்ஸ்ட் வெயிட் பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற பேசிஸ்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு 5 மணி 6 மணிக்குள்ள அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து டோக்கன் கிடைக்கும். அந்த இடத்துல கவுண்டர் அப்படின்லாம் தனியா இல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க போயிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க கியூல வெயிட் பண்ணி டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு நம்ம 1000 ரூபாய் வந்து பே பண்ணணும். என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு தான். ஆதார் கார்டு ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இமேஜ்ல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து ஆஃப்லைன்ல இந்த மாசம் உங்களுக்கு வந்து 10ஆம் தேதி ஹோமம் டிக்கெட் வாங்கி அட்டன் பண்ணவங்களோட போட்டோ தான் இது. அதுங்க வந்து அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ்ல அந்த ஸ்லிப்பை வந்து பின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால ஒரிஜினல் ஆதாரும் வச்சுக்கோங்க, ஒரு ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. இதுல ஒரு டிக்கெட் நம்ம வாங்கிட்டோம்னா 2 பேரு ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 2 பேருக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இதுலயே வந்து பாருங்க, அவங்க போட்டிருக்க டைம் வந்து 7:08க்கு வந்து இதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 1000 ரூபாய் வந்து நீங்க கேஷா தான் பே பண்ணணும். ஸோ கார்ட்லயோ யூபிஐ இந்த மாதிரி எல்லாம் பே பண்ண முடியாது, கேஷா தான் பே பண்ணணும். ஸோ 1000 ரூபாய் கேஷா வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ உங்களோட வீட்டுல நீங்க போறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போறீங்க, உங்களுக்கு 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க பே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாவே ஹோமம் அட்டன் பண்ணிட்டு 300 ரூபாய் கியூல ஃப்ரீயா கூட்டிட்டு போலாம். அவங்களோட ஆதார் கார்டை மட்டும் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. மினிமமா நம்ம ஒரு நபர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த டிக்கெட் வந்து கப்பிள் டிக்கெட் மாதிரி தான் வருது. அதாவது 2 பேருக்கு சேர்த்து தான் வந்து வருது. அது ஃபீமேலா 2 பேரா இருக்கலாம், மேலா கூட 2 பேரா இருக்கலாம். டெய்லியுமே ஆஃப்லைன்ல கொடுக்குறாங்க. சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டேட் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன்லாம் கிடைக்கல, இந்த டிக்கெட்டாவது வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து காலையில ஒரு 3-4 மணிக்கெல்லாம் கூட வெயிட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. இல்ல நீங்க வந்து வீக் டேஸ்ல போறீங்கனாலும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டைம்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது, இந்த மாதிரி நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து ஒரு ரிசிப்டோட போட்டு கொடுத்துருவாங்க. 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இந்த ஹோமம் வந்து நடக்கும். ஓகேங்களா, ஆன்லைன்ல பண்ணாலும் சரி ஆஃப்லைன்ல நம்ம போய் வாங்கினாலும் 9ல இருந்து 11 வரைக்கும் ஹோமம் நடக்கும்.
ஹோமம் முடிச்சதுக்கு அப்புறமா முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும். அது என்னன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசிப்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஹோமம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் கிட்ட போயிட்டு இந்த ரிசிப்ட்ல நீங்க சீலும் சைனும் கண்டிப்பா வாங்கிட்டு போகணும். அப்பதான் திருமலையில போயிட்டு நம்ம 300 ரூபாய் தரிசனம் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா இங்க வந்து 1000 ரூபாய் கட்டிட்டு இந்த ரிசிப்ட் வாங்கிட்டு சீல் சைன் வாங்கிட்டு மத்தியானம் 3 மணிக்கு நீங்க திருமலையில ஏடிசி சர்க்கிள் வழியா போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு சேர்மன் கியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது என்னன்னா ஆஃப்லைன்ல இந்த என்ஆர்ஐ தரிசனம் அதே மாதிரி ஃபாரினர் தரிசனம்லாம் வந்து நமக்கு டைரக்டா டெய்லி ஆஃப்லைன்ல கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அங்கதான் இந்த டிக்கெட்டுமே கொடுப்பாங்க. அங்கேயும் நீங்க கேஷா 600 ரூபாய் பே பண்ணீங்கன்னா 2 பேருக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் தர்ஷன் பார்க்கலாம். ஸோ அதனால இந்த ஆப்ஷனை கண்டிப்பா நிறைய பேர் பயன்படுத்திக்கோங்க. டெய்லியுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி வாங்கினவங்களோட அப்டேட் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அட்டன் பண்ணிட்டு நமக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம டீட்டெயிலான வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா அலிப்பிரி என்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயே நீங்க கேட்டீங்கன்னா அங்கே வந்து சொல்லுவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அங்க போயிட்டு நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு எஸ்எஸ்டி டோக்கன்லாம் கிடைக்கிற மாதிரி இல்ல, கிரௌடு ஹெவியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டிக்கெட் 2 பேத்துக்கு 1600 ரூபாய் நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 2 பேரும் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் பிளஸ் வந்து இந்த ஹோமத்திலையும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ஆஃப்லைன் ஹோமம் டிக்கெட் வாங்கி அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ அட்டன் பண்ணீங்க, நான் சொன்ன பாயிண்ட்டை விட ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போறவங்களுக்கு கண்டிப்பா அது பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன்ல எங்களால டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்றவங்க ஆஃப்லைன்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, கண்டிப்பா பயன்படுத்திக்கீங்க. டெய்லியுமே ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டி டோக்கனும் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் நமக்கு டிடிடியோட எல்லா புக்கிங்ஸும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து வாலண்டியர் சேவாவோட புக்கிங் மட்டும்தான் இருக்கு. மற்ற டிக்கெட் புக்கிங் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. வர்ச்சுவல் சேவாவாகட்டும், 300 ரூபாய் தரிசனம் ஆகட்டும், ஆர்ஜித சேவா டிக்கெட் ஆகட்டும், செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஃபுல்லா வந்து புக் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்னென்னு நான் வீடியோ ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு போஸ்ட்டுமே நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபரே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ரீசெண்டா சொன்ன விஷயம் வந்து, நான் திருமலையில வந்து எங்களுக்கு ரூம் கிடைக்கல, 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் மட்டும் கிடைச்சிச்சு, ரூம் கிடைக்கல. அதனால நான் என்ன பண்ணேன்னா கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ஆஃப்லைன்ல பிரைவேட் மட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது ஒரு நம்பர் கிடைச்சிச்சு. அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணப்போ வந்து ராம்பகிஜா கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3500 ரூபாய் ரூமுக்கு சொல்லியிருக்காங்க. இவர் அதிகம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 1000-1500 ரூபாய்க்குள்ள ரூம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசின அந்த ஆடியோவை நான் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன், கண்டிப்பா எல்லாருமே போய் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபேக்கா யாராவது சொன்னாங்கன்னா நம்பி காசு கொடுக்காதீங்க. அப்படியெல்லாம் பிரைவேட் ரூம் வந்து எடுக்க முடியாது. அப்படியே நீங்க பிரைவேட் மடங்கள்ல ரூம் எடுக்கணும்னால நேரடியா போயிட்டு ரிசப்ஷன்ல கேளுங்க. ரிசப்ஷன்ல பணம் கட்டணும் அப்படின்னா தான் நமக்கு ரூம் கிடைக்கும். மற்றபடி நம்ம தெரியாதவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கூகுள் பே எல்லாம் அனுப்பணும்னா கன்ஃபார்மா கிடைக்காது. உங்களுக்கு பிரைவேட் ரூம் நீங்க நினைச்சீங்கன்னா கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஆன்லைன்லயே அவங்களோட புக்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல பே பண்ணி நீங்க ரிசிப்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா ரூம் கிடைக்கும். அதுலயும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, நான் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி அமௌண்ட் அனுப்புனேன், ஆனா அவங்க ரூம் வந்து கொடுக்காம என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன்ல எடுக்கிறதுனா சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நேரடியா மடங்கள்ல போயிட்டு இன்கொயரி பண்ணுங்க. இல்ல அதுவும் முடியல அப்படின்னா இருக்கவே இருக்கு வந்து லாக்கர் ரூம்ஸ் இருக்கு, நம்ம அங்க வந்து லாக்கர்ஸ் எடுத்துக்கிட்டு கூட ஸ்டே பண்ணலாம். இல்லைன்னா கீழ் திருப்பதியில கூட நீங்க ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணலாம். இந்த மாதிரி தெரியாதவங்க கிட்ட நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு ஏமாந்துட்டு கடைசியில கஷ்டப்படாதீங்க. ஏன்னா இது ரீசெண்டா நடந்த விஷயம் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல புதுசா வந்திருக்கக்கூடிய ஈஓ நிறைய இடங்கள்ல போயிட்டு தொடர்ச்சியா வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு சில மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காரு. இனி வர வர ஒரு சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். திருமலையில மூலவருக்கு என்னென்ன மாதிரி சேவாக்கள்லாம் நடக்குது, காலையில இருந்து ஸ்டார்டிங் சுப்ரபாத சேவால இருந்து நைட்டு ஏகாந்த சேவா வரைக்கும் என்னென்ன மாதிரி சேவாக்கள்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி பவர் பாயிண்ட் மூலமா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவருக்கு விரிவா விளக்கப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் வந்து காலை சேவைகள், விஐபி தரிசனம், சர்வ தரிசனம், ஆஜித சேவைகள் மற்ற பிற தரிசனங்களையும் அவர் ஆய்வு செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு வகையான தரிசனங்கள், தரிசன நேரம், ஒவ்வொரு தரிசனத்துக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் போன்ற விரிவான அறிக்கையை தனக்கு அனுப்புமாறு துணை ஈஓக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. 300 ரூபாய்க்கு எவ்வளவு ஆகுது, நேரடி சர்வ தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது, ஸோ இந்த தரிசனங்கள்லாம் எப்படி முறை பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பா வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஐடி பிரிவுல போயிட்டு ஐடி விங்லையும் அதே மாதிரி ஒவ்வொரு
கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருக்கக்கூடிய ரிசப்ஷன்லயும் போயிட்டு இன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்திருக்காரு. அதுல வந்து இப்போ ரூம்ஸ் எடுக்கிறவங்க வந்து எப்படி வந்து ரூம்ஸ் வந்து எடுக்கிறாங்க, அதே மாதிரி இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன்ஸ் வந்து எப்படி வந்து பயன்படுது, ஸோ அதுல வந்து ரூம்ஸை வந்து திருப்பி கொடுக்கும்போது என்ன மாதிரி முறைகள்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய லாக்கர்ஸ் தங்குமிடங்கள் இங்கேயும் போயிட்டு ஃபுல்லா வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணதா வந்து டீட்டெயிலா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லயுமே நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நேத்து திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,878 பேர் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் 31 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல எப்பயும் போல 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். கிரௌட் அப்படின்றது ஆவரேஜா இருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ரொம்ப பெரிய லெவல்ல கிரௌட் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. நாளைக்குலாம் நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல, இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏபிஎஸ்ஆர்டிசில நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா டிராவல் பண்ணணும் அப்படின்ற எந்த கம்பல்சரியும் கிடையாது. நீங்க உங்களோட ஓன் வெஹிக்கிள்ல போயிட்டு கூட திருமலையில தரிசனம் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டிக்கெட் பத்தியும் ஏற்கனவே தனித்தனி வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வீடியோவை நீங்க பொறுமையா பார்த்தாலே நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களால கேதர் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.